ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஹெல்த் டிப்ஸில் நம்ம காணுள்ளது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம தாத்தா பாட்டிகள் அந்த காலத்தில் எதுமாரி உணவுகளை அதிகமாக உட்கொண்டாங்க, அது எந்த டைமில் உட்கொண்டாங்க, அதனால் எப்படி இங்கே 100 ஆண்டுகள் நோயின்றி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஏன்னா இன்னைக்கு நவீன காலத்தில் நம்ம உணவு முறைகளையே முற்றிலும் தவறுதலாக எடுத்துகிட்டு இருக்காங்க. இதனால தான் பல நோய்கள் வர்றதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக அமையுது அப்படிங்கிறத இந்த பதிவுகள் மூலியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அதனால் நான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஹாலில் செட் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் முழுமையாக பாருங்கள். நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா நீண்ட ஆயுள் வாழ்ந்ததுக்கான ஒரு முக்கியமான காரணமே இயற்கை வழி வேளாண்மையில் விளைந்த உணவுப் பொருட்கள் எடுத்தது தாங்க. அதேமாரி எங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை மாதிரி தான், ஓகேங்களா. அண்ட் என்னென்ன உணவு முறைகள்ங்கிறது இப்போ ஷார்ட்டாக பார்த்துலாம். மற்றபடி இந்த காலத்தில் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய கலப்பட உணவு முறைகளும் அந்த காலத்து ஆர்கானிக்கான உணவு முறைகளும் உள்ள நன்மைகள் தீமைகள் பற்றி நம்ம வருங்கால வீடியோக்களை 1 by 1 நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா முதல்ல அதாவது பழந்தண்ணீர் அப்படிம்பாங்க, எங்கள் சைடு பழந்தண்ணி அப்படிம்பாங்க, நீச்சல் தண்ணிம்பாங்க ஒரு சிலர். இதுமாரி பழைய சாதத்துலேருந்து எடுக்கக்கூடிய அந்த நீரை பருகுவாங்க, ஓகேங்களா. இது முதன்மையாக இங்கே பயன்படுத்தினாங்க. அது தேநீர், அதாவது மூலிகை தேநீர், ரெண்டாவது சுக்கு காப்பி, இஞ்சி டீ, அதேமாரி மல்லி டீ அப்படிம்பாங்க, அதாவது கொத்தமல்லி சாயா அப்படிங்குவாங்க. நாங்கள் பிளாக் டீ இதுமாரி எடுத்துக்குவாங்க. அதை தாண்டி அந்த காலத்தில் பனங்கற்பட்டி, பனை வெல்லம், நாட்டு சர்க்கரை, பனை கற்கண்டு இப்படி தான் பயன்படுத்தினாங்க, வெள்ளை சர்க்கரை பயன்படுத்தலை. அதை தாண்டி பார்த்திங்கன்னா இந்த பால், பசுமாட்டு பால் தான், பசுமாட்டு தயிர் தான், பசுமாட்டு மோர் தான், இப்படி தான் பயன்படுத்தினாங்க. அந்த பாக்கெட் பாலை பயன்படுத்தலை. அதேமாதிரி உப்பு, கல்லுப்பு தாங்க பயன்படுத்தினாங்க, ஓகேங்களா. அதேமாரி எண்ணெய்லாம் அந்த செக்கில் ஆட்டின எண்ணெயை பயன்படுத்தினாங்க. மற்றபடி இந்த பாக்கெட் எண்ணெயெலாம் பயன்படுத்தலை. எண்ணெயோடைய பிரச்சனை ரொம்ப ரொம்ப பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன். அதேமாரி நாட்டுக்கோழி சாப்பிட்டாங்க, பண்ணைக்கோழி சாப்பிட்டது கிடையாது. முட்டை போட நாட்டுக்கோழி முட்டை தான் அதிகம் பயன்படுத்தினாங்க. அதேமாதிரி ரைஸ் அவங்களுக்கு குத்தல் அரிசி பயன்படுத்தினாங்க. உடம்பு கொஞ்சம் மெலிந்தவங்களுக்கு, திருமணமானவங்களுக்கு மாப்பிள்ளை சம்பா பயன்படுத்துவாங்க. ஒரு சில கொடி நோய்களுக்கு பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி கொடுத்து கஞ்சி வச்சு கொடுப்பாங்க. அதை தாண்டி சிறுதானியங்கள் இயல்பாக இங்கே வாழ்க்கையில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதனால் இன்றைக்கி பட்டி தீட்டப்பட்ட அரிசினால பல நோய்கள் வருது. அதை பற்றி நம்ம ஃப்யூச்சரில் நம்ம பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சோறை வடித்து சாப்பிட்டாங்க. இன்றைக்கி நம்ம குக்கரில் சாப்பிட்றாங்க, சீக்கிரம் சாவறங்க, ஓகேங்களா. அதேமாதிரி தண்ணீர் மண்பானையில் ஊற்றி வச்சு எடுத்தாங்க, குடித்தாங்க, ஓகேங்களா. அது குடிக்கிறதுக்காகட்டும் மண்பானை, பித்தளை, பஞ்சலோகம், செம்பு இப்படி தான் பயன்படுத்துனாங்க. பிளாஸ்டிக்லாம் பயன்படுத்தலை, அது தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை தண்ணி தான் அதிகமாக பருகினாங்க. சும்மா தண்ணியை கொதிக்க வச்சு எடுத்துக்கணும், மழை பெய்யுது, டெங்கு வருது, மலேரியா வருது, சுகாதாரமற்ற முறை அது இதுன்னு சொல்லி இந்த காலத்தில் என்னமோ சொன்னாலுமே கூட அந்த காலத்தில் பச்சை தண்ணி தான் குடித்தாங்க. அதுவும் குளத்துலேருந்து மூன்று சும்மா வடிகட்டி தான் குடிப்பாங்க. அதை கொதிக்க வைக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு நீர் ஆகாரம் சுத்தியமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி உண்மையாலே இந்த காலத்தில் எல்லாம் பல ரசாயனங்கள் இந்த டேமு, ஆறு, குளம், கடலில் உட்பட கழிவுகள் கலக்குது. அதனால் அதை பற்றி நான் தனியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அண்ட் அடுத்து மழை நீர் அதிகமாக பயன்படுத்தினாங்க அவங்க வாழ்க்கையில். அதாவது குளத்தில் போய் தண்ணி மொண்டு வந்தாலும் அது மழை தண்ணி தான், ஓகேங்களா. அதை தான் குடிக்கவோ பயன்படுத்தினாங்க. அதேமாரி மண்பாண்ட பாத்திரத்தை தான் அதிகமாக சமைச்சாங்க. அது அடுத்தது தான் பாத்திரங்கள் வந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நம்ம குக்கர் அப்படி இப்படின்னு சொல்லி பிளாஸ்டிக் அதுமாரி எலக்ட்ரானிக் இதுமாரி போயிட்டுங்க. அதனால் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அதேமாரி இரும்பு பாத்திரத்தையும் பயன்படுத்தினாங்க. அடுப்பு, விறகடுப்பு தான். இன்றைக்கி கேஸ் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டுருக்காங்க, ஓகேங்களா. அதெல்லாம் கார்ப்பரேட் நிறுவனம் மூலியமாக நம்மளை கட்டமைக்கக்கூடியது. நம்மளுடைய தற்சார்பு வாழ்க்கையை நம்ம எவ்வளோ இழந்துட்டு இருக்கிறோங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். அதே போல் பார்த்திங்கன்னா அதை தாண்டி ஒரு கேஸ் பயன்படுத்தினா பயோ கேஸ் அடுப்பு, அதாவது மாட்டுச்சாணத்துலேருந்து கேஸ் தயாரிப்பாங்க. அதுமாதிரி சத்து மாவு கலவை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க குழந்தைங்களுக்குலாம். இன்றைக்கெலாம் நம்ம போய் பாக்கெட்டாக மெடிக்கலில் ஸ்டோரில் வாங்கிட்டு வரோங்க. குழந்தைக்கு A to Z ஃப்ரூட்ஸ் ரைஸு, அந்த ரைஸு, இந்த ரைஸு, ஆப்பிள் அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்போலாம் வீட்லேயே சத்து மாவு ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு உப்பு கொட்டுவாங்க. அதேமாரி குளியல் பொடி தான் பயன்படுத்தினாங்க, சோப்பெல்லாம் பயன்படுத்தின கிடையாது. அடுத்தது சீயக்காய், சாம்பலாம் பயன்படுத்தாமல் சீயக்காய் பயன்படுத்தினாங்க. இயற்கை சார்ந்த வாழ்க்கையில் பல்படி அதேமாரி தான். வேப்பங்குச்சி, வேளங்குச்சி அதுக்கு இணையே கிடையாது. அதை தாண்டினாலும் பல்படி சாம்பல் போட்டு விளக்குவாங்க, அல்லது செம்மண் போட்டு விளக்குவாங்க, ஒரு சில காய்களை கருக்கி விளக்குவாங்க. அதுமாதிரி நம்ம சொல்லிகிட்டே போயிட்டுக்கலாம். இயற்கை சார்ந்த பற்படியை நாங்கள் இன்றைக்கி பேஸ்ட்டில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. அதேமாரி இலகான பஞ்சு மெத்தையில் படுத்தாங்க பணக்காரங்க, ஏழைக கோரப்பாயில் படுத்தாங்க, ஓகேங்களா. படுக்கையில் கூட இன்றைக்கி நோய்களை உருவாக்குது அப்படிங்கிறது நம்ம மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் 1 by 1 சொல்கிறேன். அதே போல் பழச்சாறுகள் அதிகமாக பயன்படுத்திட்டு இருந்தாங்க உணவு முறைகளில், ஓகேங்களா. அந்த வெய்ய காலத்துலலாம் அதுக்கு தகுந்த மாதிரி பழங்கள், ஃப்ரூட்ஸ் எல்லாம் கவனம் செலுத்துவாங்க. நம்ம கூல்ட்ரிங்க்ஸில் கவனம் செலுத்துறாங்க. நம்ம முன்னோர்கள் அப்படி கவனத்தை செலுத்தினாங்க, ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா நாட்டு பசும்பால் அதிகமாக பயன்படுத்திட்டு வந்திருக்கிறாங்க. சிறுதானிய வகைகள், தின்பண்டங்கள் அதிகமாக
செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. இன்றைக்கி நம்ம வந்து முட்டை, வெள்ளை சக்கரை, மைதா இதை சார்ந்த சாக்லேட்டு அண்டு நட்ஸு, அதாவது இந்த கார பூந்தி இதுமாதிரிலாம் அப்படியே நம்ம போயிட்டுருக்காங்க இனிப்பு காரன்னு. ஆனால் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிறுதானிய வகைகளை தான் இனிப்பாகட்டும் காரமாகட்டும் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. ஒரு ஆண்டு கூட வச்சு சாப்பிடுவாங்க. உங்களை அந்தளவுக்கு அது நேச்சுரலாக இருக்கும். இன்றைக்கி நம்மலாம் எதெல்லாம் வந்து அப்பயே சாப்பிடணும் அதெல்லாம் கெடை வச்சு ஒரு ஃபுட்டாக வந்து சமைச்சு நமக்கு கொடுத்துட்ருக்குறாங்க நீண்ட நாள் வச்சுருந்து சாப்பிட்றதுக்காக. ஓகேங்களா? அதுமாரி தவறுகள்லாம் நம்ம செஞ்சுட்ருக்காங்க. அதை பற்றி நான் கிளியராக நான் 1 by 1 நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இயற்கை கொசு விரட்டி சிட்டியில் இருக்கிறீங்க அப்பயே அப்படி பயன்படுத்துகிறாங்க. கிராமத்தெல்லாம் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கடிக்கவே கிடைக்காது. ஏன்னா வேப்பனை போட்டு அவங்க குளிச்சுட்டு வந்தாங்க. அதனால் கொசு வந்து அந்த நெடியில் வந்து அவங்களை சீண்டவே சீண்டாது. சிட்டியில் இருக்கிறவங்களுக்குமே இயற்கை கொசு விரட்டி தான் இருக்கும். இன்றைக்கி மாரிலாம் கிடையாது. ஓகேங்களா? அதேமாரி பார்த்திங்கன்னா வீட்டை சுற்றி செடிகள் இருக்குங்க, மரங்கள் இருக்கும். ஆரோக்கியமான ஒரு காற்றுக்கள் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அதேமாரி வெளிச்சமான பகுதி, காற்றோட்டமான பகுதியில் வாழ்ந்தாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பதநீர் அப்படிம்பாங்க, தென்னங்கல், பனங்கல் அப்படிம்பாங்க. அது இன்றைக்கி வந்து பயன்படுத்தக்கூடாத லிஸ்ட்டில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அதுக்கு காரணம் பண்டைய காலத்துடைய அந்த தன்மையை அழித்து நவீன காலத்துடைய வியாதிகளை உருவாக்குறதுக்காக ஆல்கஹால், ஓகேங்களா, அயல் நாட்டிலேருந்து பெறப்பட்ட ஆல்கஹாலை பயன்படுத்துகிறாங்க. அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. அதை பற்றி தனியாக சொல்லலாம், அந்த வீடியோவில் நம்ம பேச முடியாது. அண்ட் அதே போல் பார்த்திங்கன்னா குளிர்ந்த நீரில் குளிப்பது வந்து வழக்கமாக வச்சுக்கிட்டாங்க. குளத்தில் போய் குளிக்கிறது. ஓகேங்களா? இன்றைக்கி சுடுதண்ணி ஹாட் வாட்டர் தான் இப்போலாம் நம்பலாம். ஓகேங்களா? அவ்வளோ சோம்பேறி ஆகிட்டாங்க. தண்ணி மேலப்பட்டால் கூட கஷ்டமாக நினைக்கிறேங்க. ஓகேங்களா? ஆனால் குளிர்ந்த நீர் அதுனாங்க. அதுமாதிரி இந்த ஏர் டை அடிக்கிற பழக்கம் கிடையாது. நிறச்சி தான் கிடைக்கும் இருக்கும். அதை தாண்டினா டோப்பாமுடி, அதாவது டோப்பாமுடினா பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா சவரின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டை அடிக்கிற பழக்கம்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் நம்ம அப்படியே பண்ணுறோங்க. 30 வயதுலேயே இளநேரம் வந்தால் கூட டை அடிக்க ஆரம்பித்து அதை சார்ந்த நோய்கள் வந்துடுது. ஓகேங்களா? அதேமாரி சிற்றுண்டினா அப்போ அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கும். அதாவது சும்மா சிற்றுண்டி சாப்பிட்டு தான் பசிக்காதுன்னு சொல்லி ஒரு டைமில் ஒரு எனர்ஜிக்காக பிள்ளைங்களுக்காக சும்மா கொஞ்சமாக கொடுப்பாங்க. இன்றைக்கி உணவே சிற்றுண்டி தான் பல பிள்ளைங்களுக்கு. டிவி பார்த்துக்கிட்டு கேம்ஸ் விளாண்டுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு அரைச்சி தள்ளிக்கிட்டே இருக்காங்க. எப்படி போய் பசிக்கும்? ஸ்நாக்ஸ்லேயே பிள்ளைங்களோட உடம்பை சிதைச்சிடுறீங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை கொட்டை பாக்கை வந்து பயன்படுத்தினாங்க. உடம்புல துவர்ப்பு சத்து அவசியமானதுங்க. அந்த காலத்திலலாம் துவர்ப்பு சத்துனால எத்தனையோ நோய்கள் வராமலாம் தடுத்துருக்குது. நீங்கள் நம்ம துவர்ப்பு கஷ்டப்படுத்துகிறாங்களா குழந்தைக்கு? உப்பு புளிப்பு காரத்தை நோக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருக்குங்க. ஓகேங்களா? அதுமாரிலாம் இருக்குது. அதை தாண்டி மரபான மருத்துவங்கள், உடல்நிலை உழைப்பு, பசித்தின்மை உண்பது, மெதுவாக சுவைத்து உண்பது, மென்று உமிழ்ந்த நீர் உண்பது, ஆழ்ந்த நிம்மதியான உறக்கம், இடையில் தண்ணீர் குடிக்காமல் இருப்பது, எண்ணெய் நீக்கப்பட்ட நறுமண பொருட்கள், உயிர் பிரிந்த 6 மணி நேரத்திற்குள் சமைத்து சாப்பிடும் மாமிசம், புத்தி கூர்மை, சுற்றுச்சூழல் தூய்மை, இதுமாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். எத்தனையோ நம்ம இயற்கை சார்ந்த வாழ்வியில் நன்மைகள் கொடுத்துருக்குது. ஓகேங்களா? அதே போல் அனைத்திற்கும் மேலாக உங்கள் மன அமைதி. அந்த காலத்தெல்லாம் வேலை செஞ்சுட்டு மரத்துக்கடியில் போய் அப்படி படுத்தாங்கன்னா அப்படி தூங்கிடுவாங்க. நேரத்துலேயும் அதே போல் தான். அது ஒரு கணவன் மனைவியாக எடுத்துக்கிட்டால் கூட இல்லை லைஃப்லாம் சீக்கிரம் ஈடுபட்டு அவங்க உறங்கிடுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா அதுக்கு 7 மணிக்கே தூங்கிடுவாங்க. விளக்கு அமைச்சு தூங்க பழகுவாங்க. காரணம்லாம் ஒரே ஃபேமிலியில் ஒரே இடத்துல தூங்குவாங்க. இதில் இல்லற லைஃப்லேயும் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து இணையத்தினால, அதாவது இப்போ நவீன காலத்தில் எனக்கு பேச தெரியாமல் இது பேசுகிறேன் என்னமோ தப்பாக எடுத்துக்காதீங்க. தாம்பத்திய லைஃப்பும் அதெல்லாம் ஒரே ஃபேமிலி இருக்கவே தான் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளார ஒரு சந்தோஷம் இயலும். அப்போ என்னென்னா அந்த லைட்டுங்கிறது வந்து டிஸ்டர்ப் இருக்கும். இன்றைக்கி லைட்டை போட்டு தூங்குறாங்க, அப்போ ஒழுங்காக தூக்கம் வராது. ஓகே, அப்படியே தான் செல்லு இப்படியே வச்சுட்டு இருக்கீங்க. இதுவும் நான் செல்லு தான், இதை பார்த்து தான் படிச்சுட்டு இருக்கிறேன். நன்மைக்கு செல்லை யூஸ் பண்ணோம்னா தீமைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இப்படியே பார்த்துட்டு இருந்து டிவி பார்த்துட்டு இருந்து மண்டையெல்லாம் கொய்யான பின்னாடி தூங்கினா எப்படி தூக்கம் வரும்? தூக்கம் வராதுல்ல. அதுதான் மேட்ரு. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா நோய்கள் குணமாகும் இடங்கள் மருத்துவமனையும் கிடையாது. ஏன்னா தீர்வு நம்ம வீட்டு சமையல் அறை, நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலை முறை, இதுதான் நம்மளுடைய நோய்கள்லேருந்து நம்ம வாழ முடியும். அண்ட் இதை தான் வந்து நம்ம முன்னோர்கள்லாம் கடைப்பிடிச்சாங்க. அதை தாண்டி இன்னும் பல தகவல்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் வந்து வருங்கால வீடியோக்களில் 1 by 1 நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மீண்டும் அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன். அதுவரை இவங்க வந்து விடைபெறுவது நான் உங்கள் பிபி. நன்றி, வணக்கம்.